ஹாய் கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் தரப்பில் குறிப்பிட்டு உங்களுடைய சேனல் அக்கௌண்ட், உங்களுடைய மெயில் ஐடியாக இருக்கட்டும், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூடியூப் சேனலாக இருக்கட்டும், இது ரெண்டுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக செக்யூர் பண்ணுறதுக்கான சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாமே அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து இந்த மாதிரி ஒரு மெயிலாக உங்களுக்கு வந்து வந்திருக்கலாம். 4 சிம்பிள் ஸ்டெப்ஸ் டு இன்க்ரீஸ் யுவர் அக்கௌண்ட் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லி. ஸோ அதில் என்னென்ன விஷயங்கள் அவங்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத ஸ்க்ரோல் டவுன் பண்ணி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இமேஜ் எல்லாம் கொடுத்து செக்யூர் பண்ணுறதுக்கான விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து அவங்க சொல்லியிருக்கிறது எனேபிள் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன். ஒரு பாஸ்வேர்டு அப்படிங்கிற ஒன்று கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு எக்ஸ்ட்ராவான ஒரு ப்ரொடெக்டிவான ஒரு விஷயமா இந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு எப்போவுமே ஹெல்ப் பண்ணும். ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சிருந்தாலும் சரி, இல்லைனா ஒரு கூகுள் அக்கௌண்ட், இம்பார்ட்டண்டான கூகுள் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஒரு பட்சத்துலையும் சரி, அதில் நிறைய விஷயங்கள் நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து அதுக்கு வந்து 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனை ப்ராப்பராக எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படின்னு தெரியலனா ஜஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் கொடுக்குறேன். இந்த ஒரு வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள் அந்த ஒரு வீடியோவை. ஸோ அந்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருப்போம் எப்படி எனேபிள் பண்ணுறது அப்படிங்கிறத. அதுக்கு அடுத்ததாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். மொத்தம் 4 விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. அதில் ஃபஸ்ட்டு ஒன்று 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செட் சேனல் லெவல் பர்மிஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது செட்டிங்ஸ் வந்து குறிப்பிட்டு உங்களுடைய சேனல் யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோலாம் போகும்போது அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செட்டிங்ஸ் ஆப்ஷன்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஒரு செட்டிங்ஸ் ஆப்ஷனில் போய் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பெர்மிஷன்ஸ்க்கான ஆப்ஷன் எல்லாம் எப்போவுமே வந்து கேர்ஃபுல்லாக கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க, கரெக்டாக தான் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது முக்கியமான ஒரு விஷயம். லைக் பெர்மிஷன்ஸில் நீங்கள் அதிகமாக வந்து லைக் நிறைய பெர்மிஷன்ஸ்லாம் கொடுக்குறீங்க அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் அது எல்லாத்தையுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து வச்சுக்கிறது நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதையும் கண்டிப்பாக வந்து புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் அ ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட் அண்ட் டு நாட் ஷேர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட பாஸ்வேர்டு நல்ல கஷ்டமான ஒரு பாஸ்வேர்டாக வைங்க உங்களுடைய சேனல் அக்கௌண்ட், உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட்டுக்கு வந்து. அதாவது குறிப்பிட்டு கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டரு, அதுக்கடுத்து நம்பர்ஸ் ஆட் பண்ணுறது, எக்ஸ்ட்ராவாக சிம்பிள்ஸ் ஆட் பண்ணுறது, லைக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாலர் சிம்பிள் மாதிரிலாம் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கேரக்டர்ஸ்லாம் நிறைய வந்து உங்களுக்கு வந்து நம்பர்ஸ் அண்ட் வந்து அது நார்மலாக நமக்கு வந்து ஆல்ஃபபெட்ஸை தாண்டி எக்ஸ்ட்ராவாக நிறைய விஷயங்கள் இருக்கும். அந்த மாதிரி சிம்பிள்ஸையும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கிறது எக்ஸ்ட்ராவாக உங்களுடைய அக்கௌண்ட் வந்து ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டாக ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு முக்கியமான ஒரு சான்ஸாக இருக்கலாம். அதை யாருக்குமே மேக்ஸிமம் ஷேர் பண்ணாதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒருவேளை அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு மறந்துருச்சு அப்படின்னு சொன்னாலும் அதை ரிகவர் பண்ணுறதுக்கான பேசிக்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே கரெக்டாக நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. லைக் மொபைல் நம்பராக இருக்கட்டும், இல்லைனா ரிகவரி இமெயிலாக இருக்கட்டும், அதை எல்லாத்தையுமே ப்ராப்பராக பார்த்துக்கோங்க. ஸோ அதையும் கிளியராக அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதையும் புரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்தது 4வதாக லாஸ்ட்டாக அவங்க சொல்லியிருக்கிற விஷயம் அவாய்ட் அண்ட் ரிப்போர்ட் ஃபிஷிங் அண்ட் மால்வேர் ஸ்கேம்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலாகவே நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். லைக் ஒரு விஷயம் நமக்கு வந்து குயிக்காக நம்ம வந்து அதை பண்ணணும் அப்படின்னு நினச்சா ஒன்றும் பயமுறுத்துற மாதிரியோ, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி நம்ம வந்து அதில் வந்து அப்படியே ஆள்மறந்து போகிற மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களில் ஃபஸ்ட்டு வந்து நம்மளை பயமுறுத்துறாங்க அப்படின்னு சொன்னால் யூடியூப் சேனலை பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்டு வந்து நம்மளுக்கு வந்து பயமுறுத்துறதுனா காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு இல்லைனா டெர்மினேட் இருக்கலாம். அப்படிங்கிறத செக் பண்ணி எல்லா டீட்டெயில்ஸுமே மோர் டீட்டெயில்ஸ் யூடியூப் தரப்புலையும் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை பண்ணுறது எப்போவுமே பெஸ்ட்டான ஒரு விஷயமா இருக்கலாம். ஸோ அதை மட்டும் எப்போவுமே பார்த்துக்கோங்க. அதை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி பாஸ்வேர்டு நீங்களே வந்து எதுலேயுமே போய் என்ட்ரு பண்ணாதீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ அது அஃபிஷியல் வெப்சைட்டாக இருக்காது. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஹேக் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் வந்து இந்த மாதிரியான ஒரு டூலாக யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து. ஸோ அதே மாதிரி டவுன்லோட் பண்ணுறது லைக் வந்து நிறைய எக்ஸ்ட்ராவாக ஃபைல்ஸு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய கம்ப்யூட்டர்லாம் டவுன்லோட் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியான ஒரு மெத்தட் ஆயிடலாம் இந்த மாதிரி அவங்களுடைய சேனல் வந்து ஹேக் ஆகி போகிறதுக்கு. ஸோ அதையும் மேக்ஸிமம் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே தான் அவங்க சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் சிம்பிள் ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு அடுத்தது எக்ஸ்ட்ராவான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் மேக்ஸிமம் வந்து கொஞ்சம் அவேர்னஸாக இருந்துக்கிட்டால் போதும். ஸோ இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே மோர் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்க்கணும்னா யூடியூப்னுடைய ஹெல்ப் சென்டர் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டர் அகாடமி எல்லாத்தையுமே செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஒரு வீடியோ இதுக்காக தான் கைஸ் மேக் பண்ணேன். மேக்ஸிமம் இந்த மெயில் பற்றின ஃபுல் டீட்டெயிலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோவில் தான் கைஸ். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ. தேங்க்ஸ் ஸோ மச்.